السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 7 தடவைகள் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நம்முடைய நோக்கங்களில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அதே போன்று நாம் எந்த விடயத்திலே நாம் வெற்றியை எதிர்பார்க்கின்றோமோ இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த விடயத்திலே நமக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை ஓதுவோம். அன்றைய நாளில் செய்யக்கூடிய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். ஏதாவது ஒரு நோக்கம் நிறைவேற வேண்டும் அல்லது ஏதோ ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த துஆவை 7 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தில் உங்களுக்கு சிறந்ததொரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு குர்ஆனினுடைய வசனம், فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம் அல் குர்ஆனின் 8வது அத்தியாயத்தின் 62வது வசனம். இதனுடைய பொருளை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு போதுமானவன், அவன் தான் தன்னுடைய உதவியை கொண்டும் முஃமின்களை கொண்டும் உம்மை பலப்படுத்தினான் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனத்தை 7 தடவைகள் ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்த்த விடயத்திலே உங்களுக்கு வெற்றியை வழங்குவான். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.